மருமகனே துரோகிரா, மருமகனே தாயா, இவன் நல்லா அடிக்கிறான், பூமியை நல்லா அடிக்கிறான். மருமகனே துரியோதனா, யா காலை வச்சுட்டு போனாட்டுக்குது பாப்புன்னு. எதற்காக இந்த சந்திரகுல பரம்பரையிலே நான் எதற்காக இந்த சந்திரகுல பரம்பரையிலே நான் ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும் மாமா. மருமகனே துரியோதனா, அப்படி ஆண் பிள்ளையாக பிறந்து நான் என்ன பலனை அடைந்திருக்கிறேன்? ரதம் கஜம் துருகம் பதாதிகள் என்று சொல்லக்கூடிய ரதம் என்றால் தேரி, கஜம் என்று சொன்னால் யானைப்படை, துருகம் என்று சொல்லக்கூடிய ஒட்டகப்படை, பதாதிகள் என்று சொல்லக்கூடிய காலாட்டு படைகள், இப்படி 4 வகைப்படை. என்ன திருச்சொல்லி விடுற, என்ன தேடி சின்னபாபா கொண்டு விடுறோம், அதனால பயந்து விடுறோம். சின்னபாபா கொண்டு விட்டியா? ஓ, அவன் குழந்தைக்க பயறியா? போது இது மருமகனே, அப்படியாக இந்த 4 வகை படைகளுக்கு நான் தலைவனாக இருந்தோம். 56 தேசத்திற்கு நான் பேரரசராகவே இருந்தோம். இந்த பாலும் மண்ணிற்காகவே நான் ஆசையை வைத்து என் சாணா செயல்களை எல்லாம் வாரி வாரி இந்த மண்ணுக்காகவே நான் பறி கொடுத்திருக்கிறேனே மாமா. மருமகனே துரியோதனா, உங்கள் கண் முன்பாக பார்த்து கொண்டு இருவரும் இருக்கிறீர்களே மாமா. 37 தலைமுறையாக சந்திர மகாராஜன் ஆண்ட மணிமகனம் வேற யாருக்குமே சொந்தம் கிடையாது. என் மருமகனாகிய துரியோதனுக்கு மட்டுமே சொந்தம். போனதெல்லாம் கொண்டு அப்போ இதுவரைக்கும் அதெல்லாம் பெருசுல போனதெல்லாம் கூட போனதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும். அரசேத்தத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க. அரசேத்தாலும் விடவே மாட்டோம். அப்படியா?
போய் பொங்கலையில விட்டு வளர்க்காது விடுங்களா இப்படி எத்தனையோ நான் செய்திருந்தாலும் அந்த பொனாதி என்று சொல்லக்கூடிய பாண்டவர்களிடத்திலே நான் பகமையை ஏற்படுத்தி யார பேசுறது அருமகனே இந்த பாண்டவருடனே பகையை ஏற்படுத்தி நான் நாட்டை செம்மையோடு ஆண்டு கொண்டிருக்கிறேனா மருமகனே யார் யாரை நான் மண்ணுக்காக இழந்திருக்கேன் யார் யாரை இழந்திருக்கிற சொல்லுமா எப்படி படித்திருக்கிறேன் மாமா என் தம்பி எப்படி நாட்களே நாட்டை ஆளலாம் என்று அந்த பாண்டவர்கள் அடைக்கின்ற வகையிலே நச்சுமுலை நாட்டுவதும் மொத்தமா ஒன்னா ரெண்டாவது செய்த வஞ்சனை அவர்கள் குளிக்கின்ற தடாகத்திலே கூர் ஊச்சிகளை நாட்டுவதும் அவர்கள் படிக்கின்ற அறையிலே பாம்புகளை விடுவதும் அவர்கள் குடியிருக்கும் அவர்கள் குடியிருக்கும் வீட்டுக்கு நெருப்பு வைத்து கொளுத்துவதும் இப்படி தகாத வேலைகளை செய்தும் ஒரு கண்டாறு வாய்ப்பையும் கொடுத்தாங்களே மாமா தெரியாதுனா இங்க பாரு அந்த நாளிலே சூரியன் மகடியாடி தாயக்கட்டியை பெரட்டி பெரட்டி நாடு நகரம் உப்பு சட்டி வரகோடு மத்தினி மறித்ததை யாரு என் மருமகனை துரியோதனை ஆள வேண்டும் என்று பாண்டவரை வனவோட்டி இருக்கிறோம் நான் இருக்க வர உனக்கு என்ன பயம் இப்படி பாண்டவர்களை பகை ஏற்படுத்தி அவர்கள் ஒருவருமே சாக கிடையாது நான் என் தம்பிமார்கள் மட்டும்தான் மாண்டிருக்கேன் இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற போது ஏதோ ஒரு பையன் வந்து கீழே குமிஞ்சு ஏதோ ஒரு என் தம்பிமார்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனா இந்த நேரத்திலே ஏதோ அவன் செய்கிறானே அவன் என்ன செய்யறான்னு தெரியல ஏதோ கீழே குமியறான் ஏதோ கையில வாடுற மாதிரி தெரியுது அவன் என்ன செய்யறான்னு போய் கேட்டுவான் கையில என்ன இருக்குன்னு கேளு தம்பி நீங்க குமிஞ்சு ஒரு பொருளை எடுத்தாயே என்ன பொருளை எடுத்து வைக்கிறாய் சொல்ல அவசியம் போ கொலை என் கூட சொல்ல மாட்டியா அந்த பையன் எங்கிட்ட சொல்ல மாட்டானா ஆமா நீ கேட்டா எனக்கு சொல்ல முடியாது போட அடிக்கின்றான் பயம் இல்லாத பயம் கிடையாது அவனுக்கு ஒரு புறம் பேசலாம் அவனே மாமா மருமகனே உன்னை பார்த்தா அவனை ஜெகனி மாமனை பார்த்தால் பயம் இல்லாத கூட போகட்டு ஆமாயா ஆனா ஜெகனி மாமா 7 தீதுராமம் படித்தவர் ஆமா 5வது நெஞ்சும் சிவபெருமானை கடவுளையே 3 முறை கண்ணால் பார்த்தவர் நீங்க 3 முறை ஏதோ நீங்க போய் கேட்டீங்கன்னா கட்டாயம் பதில் சொல்லுமா
சரி நான் போறேன் ஏரியா. டேய் தம்பி ஏலா என்னடா கையில போலாம் வாயில கோலி போய் போலாம் போலாம் தூங்கில ஏலா அறுத்து விடுவேன். புட்டல இல்ல போலாம் ஏலா போலாம் ஏலா போலாம் 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 விதத்தில் தவறாக பேசுகிறீர்கள். ஓம்பல பதில் சொல்லல. பதில் சொல்லவில்லை. சரி, நானே சென்று நேரடியாக பார்க்கிறேன். எதுவா இருந்தாலும் நாங்கிட்ட பதில் சொல்லிட்டோம். மந்திரியாரு ஓய் இவா முன்னாடி வா. வரட்டனே ஆமா, என் தம்பிமார்கள் இறந்ததை பற்றி நான் பேசி அழுது கொண்டிருக்கும் தருவாயில் ஏதோ கீழே குனிந்து ஏதோ கையில வாரி வாரி எடுத்தேன். எதனா நாட்டுக்கு தேவையானவங்களுக்கு அப்பா கோயந்தா ஊதுபத்தி கொடுத்தனே கீழே இன்ச்சு அதை எடுத்து மேல கொடுத்தனே அதுதான் செஞ்சானா? ஆமாங்க மாமா மருமகளே, ஏதோ ஊதுபத்தி கொடுத்தாங்க, வேற எதுவும் செய்யலாமே? யாருக்கு? கோயிந்தையாவுக்கு. மருமகனே தெரியாதுனா ஊதுபத்தி கொளுத்துனா குமிஞ்சி வாக்கல நெருப்பு குச்சியை கொளுத்தி ஊதுபத்தி கொளுத்தலாம். இவன் அழகாக குமிஞ்சி கீழே ஏதோ பொருளை எடுக்கிற போல இப்ப கையில எடுத்திருக்கிறான். ஊதுபத்திக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க கொளுத்துறாங்க, இவனுக்கு என்ன வேலை? சரி, நான் கேக்குறேன். எங்க அப்பாவா பாரு, நாய் காவல் இருக்குன்னா வாசப்படியில இருக்கணும் காவல். உண்மை. ஊட்டு உள்ள இவனுக்கு என்ன வேலை? நான் கேக்குறேன். நான் கேளு. டேய் பொய் சொல்லக்கூடாது. என்கிட்ட சத்தியமா நான் பரிசு வரத்தலுங்க கற்பூரம் கொளுத்தியவன் அப்ப கருத்து காட்டுறா பார்க்கலாம் ஒரு கையை. பாரு ஒண்ணுமே இல்லை, நல்லா நடக்குதா? ஏங்கய்யா பாரு சரி, இன்னும் சந்தேகம் அவனை காட்டு சொல்லலாம். ஏண்டா ஐயா சந்தேகப்படுறாரு. என்னுடைய சந்தேகத்திற்காக இல்லை, அவரே சந்தேகப்பட்டு கேட்கிறார். அப்ப அந்த கையை காட்டு. பாரு ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா தான் வச்சிருக்கிறான் கையை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து காட்டு. பாரு சரி, நடப்பாக்கலாம். பாரு பின்னாடி என்ன கட்டி கட்டி உள்ள இதா வரவாதம் நடக்க முடியல. காலை அகல வரி. அழாத, அடிக்கிறதுக்கு மட்டும் உதைக்க மாட்டேன். ஆமா, இந்த மண்ணாசு துரியோதனுக்கு மட்டும் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பிடி மண்ணை எடுத்து கையில வச்சிருக்கிறேன், மறைச்சு எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன்? ஐயா, பாடி கூடாரத்துல கூட தர்மபுத்திர மகாராஜனுக்கு தர்மபுத்திரன் என்பது வேணா பேர் பொதுவானது. மகாராஜா நானா தர்மனா? மகாராஜா மகாராஜா தர்மனுக்கு அப்படி சொல்றா. அவனதான் 7 மணிக்கெல்லாம் குளோஸ். அவன் பாடி கூடாரத்துல தர்மபுத்திர மகாராஜனுக்கு தர்மனுக்கு தலைவலி தீராத தலைவலியா? தலைவலி வந்துருச்சா? ஆமா மாமா, தர்மனுக்கு தலைவலி வந்திருக்கிறோம். சாகட்டுமே. தலைவலி வந்து நாட்டுல பொழைச்சவங்க யாருமே கிடையாது. சாகரத்து உறுதி தர்ம. அப்ப தர்மன் மடிஞ்சு தேதி கட்டால் பீமன் இருப்பானா? சத்துருவா. பீமனுக்காக அர்ஜுனன் இருப்பானா? சத்துருவா. அர்ஜுனனுக்காக நகல் இருப்பானா? ஐயோ, அவனு சத்துருவா. நகலனுக்காக சகாதேவனும் 5 பேரும் சத்துருவாங்க. ஐவர் ராஜாக்கள் மடிஞ்சு சேதி கட்டால் பத்தினி வாங்கியாலி உயிரோட. அந்த 5 பேரும் சாகணும். ஆனா அந்த பாஞ்சாலி மட்டும் சாகக்கூடாது. என்ன பண்ணுவேன் ஏன் தெரியுமா? சூதாடி நாடு நகர் பறிக்கும் போது அவளை மேடையிலே நிறுத்தி சாலையை உரியலாம் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டு அவள் அபிமானத்தை பார்க்க ஆசைப்பட்டேங்க. அன்னைக்கு முடியல. ஆனா 5 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணா. அவளை கேட்கறதுக்கு யாருன்னு ஆள் உண்டா? கிடையாது. இப்ப உறுதி பாத்திரவன் நானே. அப்ப செத்தவன் கொண்டாட்டி இருந்தவனுக்கு அடையாளன்ற. இவன் நல்ல புத்திசாலி தான். நீ பொழுது கூடாது. அதனால ஆமா, தர்மனுக்கு தலைவலி. அதற்கும் அந்த தலைவலிக்கும்
நீ இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அஸ்தாபுரி மண்ணை எடுத்துட்டு போய் தர்மனுக்கு வைத்தா, அந்த தலையில வைத்தா, நெத்தியில வச்சா அந்த தலைவலி நீங்கிடுமா என்று சொல்லி இந்த அஸ்தாபுரி மண்ணை எடுத்து நான் போறேன் சாமி. பகவான் இந்த மண்ணை எடுத்துட்டு போய் தர்மனுக்கு நெற்றியிலே வைத்து அவனுக்கு தலைவலியை நீக்கி இன்னும் துரியோதனை ஏண்டா உயிரோடு விட்டுக்கிற அவன் தம்பிமார் பீமனிடத்திலே கதையை கொடுத்து அவன் இன்னொரு தம்பி அர்ஜுன கையில வில்ல கொடுத்து இந்த துரியோதனை சீக்கிரமா மடிக்கிறதுக்காக இப்படி யோசனை சொல்றேன் நீ. ஏய் மடையா நன்றி, இந்த மண்ணுக்காக நான் எவ்வளவு வேலை செய்திருக்கிறேன் தெரியாது அவனுக்கு. இந்த மண்ணுக்கு இந்த பாலும் மண்ணிற்காக நான் ஆசை வைத்து நான் எவ்வளவு வஞ்சனை செய்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? நான் யார் யாரை மன்னித்திருக்கிறேன் என்பது தெரியாதா? என் உடன் பிறந்த தம்பி மார்கள் 99 பேரை மன்னித்திருக்கிறேன். எனக்கென்று பிறந்த 60 பிள்ளைகளை மன்னித்திருக்கிறேன். என் தாத்தா வாங்கி 886 வயது படித்த பீஷ்மாச்சாரி இந்த மண்ணுக்காக பலியாக்கி இருக்கிறேன். 105 பேர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் இந்த மண்ணுக்காகவே பலி கொடுத்திருக்கிறேனே. இதுவெல்லாம் தெரிந்தாலும் கூட இந்த மண்ணை அள்ளின்னு போய் அந்த தர்மனுக்கு வைக்கிறேன்னு சொல்றியே. ஆமா தண்ணி எடுக்கணும் அவனுக்கு. சரி கை கழுவுனா போதாது மண்ணெல்லி ஒரு சில துகளாவது உள்ள இருக்கும். ஒரு சில துகள்களாவது நகைக்கண்ணில் இருக்கும். என் மேலேயே தொடர இந்த மண்ணு என்னோடய போகணும்னா யாருக்கும் சொந்தம் இல்லை. மருமகனே கை கழுவ போட்டு போகாது, கரத்தை வெட்டி விடியா. சரி மாமா இப்போ என் கண்ணு முன்னாடி மண்ணாலன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா இங்க இருந்து நேரா கீரைப்பீட்டுல போய் மண்ணு ஒரு புடி எழுந்து போயிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கண்டுபிடிச்சோமா? கிடையாது. நாம என்ன கேமராவை வச்சிருக்கோம்? இங்க கலவரம் இல்ல, இங்க வாழை தோட்டத்துல கலவர கீரைப்பீட்டுல போய் கலவர சிறுபாலத்து போய் கழுவி ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அவர் ரூம் சரி
இந்த மண்ணை நீ அள்ளுவது இன்னையோட விட்டுணும். என்னிடத்திலே சாப்பாடு சாப்பிட்டுக்கின்னு நான் கட்டி கொடுத்த வீட்டுல வாழ்ந்துக்கின்னு நான் வச்சு பார்த்து கட்டின பொண்ணு கட்டிக்கின்னு